வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் கிரேப் ஷிகஞ்சி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து கிரேப் சோடான்னு கூட சொல்லலாம். ஒரு அருமையான சோடா ரெசிபி. ஏற்கனவே இந்த ரெட் கிரேப்ஸ் வச்சு உங்களுக்கு நான் அரேபியன் பல்பி கிரேப் ஜூஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சேனலில். அதே ரெட் கிரேப்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சீட்லெஸ் ரெட் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து சர்க்கரை, எவ்வளோ கிரேப்ஸ் யூஸ் பண்ண போகிறோமோ அதே அமௌண்ட் சர்க்கரை. ஸோ இப்போ வந்து மிதமான தீயில் ஒரு கனமான கடாயை காய வச்சுருக்கேன். நீங்கள் கனமான பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப லோ டு மீடியம் ஃப்ளேமில் காய வச்சுடுங்க கடாயை. அதில் வந்து சுத்தம் செய்த இந்த திராட்சை பழத்தை சேர்த்துக்கலாம், சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் கலந்து கடாயை மூடி இந்த திராட்சையை வந்து மிதமான தீயில் வேக வைக்க போகிறேன். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆச்சு திராட்சை வேகிறதுக்கு. இடையில வந்து ஒரு 2லேருந்து 3 முறை நல்லா கலந்து விட்டேன். இப்போ நல்லா திராட்சை மெத்துன்னு வெந்திருக்கு. இப்போ அடுப்பில் இருந்து இறக்கி நல்லா ஆற விட்டுருக்கேன். திராட்சை நல்லா ஆறுனதும் அது வந்து வடிகட்டியிருக்கேன். திராட்சை இந்த ஜூஸை வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த சோறு பகுதி வந்து எடுத்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தோல் அந்த சோறெல்லாம் அப்படியே இருக்குது. இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா அரைப்பட்டணும். ஸோ இப்போ இதில் வந்து எந்த விதமான சீட்ஸ் இல்லாத தொட்டு, அந்த விதை இல்லாத தொட்டு நல்லா அரைப்படும். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வழுவழுப்பாக அரைச்சிடலாம். அரைச்சி வடிகட்டுனாங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ், என்னோடய டீட்டெயில் பிளாக் போஸ்ட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். தி சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்ச திராட்சையை வடிகட்டிக்கிறேங்க. இது நல்லா வடிகட்டிட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த திராட்சை ஜூஸு, அது வந்து இதோடு சேர்த்து நல்லா கலக்கணும். நம்ம வந்து இந்த திராட்சை ஜூஸ் நல்லா கலந்ததும் இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சு நம்ம வந்து பாட்டிலில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியே கூட வைக்கலாம். ஏன்னா இதில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்கறத தொட்டு இது வந்து புளிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கிரேப் ஜூஸை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நம்ம வந்து கிரேப் ஜூஸை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லது. அது வந்து ப்ரிசர்வேஷன் எதுவுமே நான் சேர்க்கல. ஸோ வந்து நம்ம சீக்கிரமாக இதை யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இந்த திராட்சை நல்லா கலந்துருக்காங்க அந்த கிரேப் பல்போட. இப்போ நான் வந்து பாட்டிலில் இந்த கிரேப் ஜூஸை சேர்த்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம அந்த கிரேப் சோடா ரெடி பண்ணலாம். நான் வந்து ஒரு அமௌண்ட் கிரேப் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கிளாஸில் மசாலா பொடிங்க எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் தூள், சாட் மசாலா, சீரகத்தூள், உப்பு, மிளகுத்தூள், ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் தேவைப்படும், சோடா தேவைப்படும். நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்தா சேர்க்கலாம், இல்லை விட்டுடலாம். இப்போ வந்து நான் அசம்பிள் பண்ண போகிறேன். இந்த மேசன் ஜாரில் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். நான் வந்து கிரேப் ஜூஸ் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், சாட் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் சாரும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு நம்ம வந்து சோடா இதில் சேர்க்கணும். இந்த கிளப் சோடா நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சேர்க்க வேணாம். அதே மாதிரி இந்த மசாலா கூட சேர்க்க வேணாம். பட் ஜீரணத்துக்கு இந்த மசாலா ரொம்ப நல்லது அண்டு டேஸ்ட்டு நல்லா கூடும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நான் வந்து கிளப் சோடா சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து சில்டாக இந்த சர்வ் பண்ண போகிறேன். இப்போ இன் டீட்டெயில் வந்து ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா லிங்க்ஸ் டு மை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.